அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தை நம்மிடத்திலே கொண்டு வருகிறேன். நீதிமொழிகளிலே 23:18 நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகா. நிச்சயமாக அடிச்சு சொல்றேன்னு சொல்றோம். அது மாதிரி உறுதியாக நிச்சயமாக முடிவு உண்டு. ஆமென். அப்ப இந்த பிரச்சனையிலிருந்து ஒரு முடிவு இல்லையா? இதற்கு ஒரு முடிவே இல்லையா? இத்தனை ஆண்டுகளாய் சகித்து விட்டேனே, இன்னும் எத்தனை நாட்கள், இன்னும் எத்தனை ஆண்டுகள், இது முடிவே இல்லையா? இதுவரை என்னோட வாழ்க்கையின் முடிவு வரைக்கும் நான் இப்படியே தான் போகணுமா? ஆண்டவர் சொல்றாரு, நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆமென். முடிவில்லாத பிரச்சனைகளை முடித்து வைக்கிறவர் தேவன். ஆமென். உங்க வாழ்க்கையில முடிவில்லாமல் இருக்கும் பிரச்சனைகள் தேவன் முடிவை கொண்டு வருகிறார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆமென். உன் நம்பிக்கை வீண் போகாது. நீங்க ஆண்டவரை நம்புனீங்களே, அந்த நம்பிக்கை வீண் போகவே போகாது. இது எனக்கு ஆண்டவர் செஞ்சிருவாரு, நான் நம்புறேன். என்ன வந்தாலும் சரி, யார் எதிர்த்தாலும் சரி, யார் புறக்கணித்தாலும் சரி, நான் என் தேவனை நம்புகிறேன் என்று சொல்றீங்களே, அந்த நம்பிக்கை வீண் போகாது. என் நம்பிக்கை வீண் போகலைங்க, என் தேவன் எனக்கு அற்புதம் செய்தாருங்க சொல்ல போறீங்க. அதுவே உங்கள் சாட்சியாக இருக்கும். கோலியாத் இஸ்ரவேல் ஜனங்களை நிந்திக்கிறான், இஸ்ரவேலின் சேனையை நிந்திக்கிறான், இஸ்ரவேலின் தேவனை நிந்திக்கிறான். ராஜா முதற்கொண்டு பயந்து நீக்கிறான். இதற்கு ஒரு முடிவே இல்லைன்றப்ப அந்த ஒரு சூழல்ல தாவீது நிச்சயமாகவே முடிவு உண்டு. அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருத்தன் போதும், நிச்சயமாகவே முடிவு உண்டு. இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், மேசியா உங்களோடு இருக்கிறார், நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. ஆமென். இன்று கர்த்தர் உங்களுக்கு முடிவை கொண்டு வர, அந்த பிரச்சனைக்கு முடிவை கொண்டு வர, நிரந்தர தீர்வை கொண்டு வர உங்களோடு கூட இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாகவே இதற்கு ஒரு முடிவு உண்டு. அந்த முடிவு இன்று. ஆமென். நீங்க நம்புவீங்கன்னா இந்த நாளில் அந்த நிரந்தர தீர்வு உண்டாகும். ஆமென். நீங்க நம்பவே முடியாது, அப்படிப்பட்ட ரீதியில கர்த்தர் கிரியை செய்வார். யாருமே நம்பல. இவ்வளவு பெரிய கோலியாத்தை என்னடா பண்ணுவாங்க, எல்லாம் அவனை கண்டு விலகி ஓடினாங்க. ஆனா சிறிய தாவீது வந்தான், சிறிய கல் எடுத்தான், அப்படி எரிஞ்சான். கோலியாத் சாப்டர் க்ளோஸ். அவன், நான் சொல்றேன், யாரும் எதிர்பார்த்திராத விதத்துல இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வை கர்த்தர் கொண்டு வருவார். எனவே பயப்படாதீங்க, கர்த்தர் நம்புங்க, கண்டினியூவா அவரை நம்புங்க. நிச்சயமாக முடிவு உண்டு. உங்க நம்பிக்கை வீண் போகாது. உங்க அழுகைக்கு முடிவு இருக்கு, அது என்று அவர் சொல்லுகிறார். நீ இனி அழாதே. அவன் உங்கள் கண்ணீரை கர்த்தர் துடைப்பார், உங்களை சந்தோஷப்பட வைப்பார், பெரிய ஜெயத்தை கொடுப்பார். நம்பிக்கை வீண் போகாது. நீங்க சாட்சி சொல்வீங்க, என் நம்பிக்கை வீண் போகல, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். அதுதான் உங்க சாட்சியா இருக்கும். எனவே சோர்ந்து போகாதீங்க. இது சோர்ந்து போவதற்கான நேரம் அல்ல. அருமையானவர்களே, விசுவாசத்தில் உறுதியாய் நில்லுங்கள். விசுவாசத்தில் உறுதியாய் நின்று தைரியமாய் முன்னேறுங்கள். கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம் பிடித்துக் கொண்டு முன்னேறுங்கள். உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு. பெரிய ஜெயம், பெரிய சாட்சி உங்களுடைய. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.